பாரியோ வரியோ பாரியோ வரியோ பாரியோ இங்க ஒரு கிரவுண்ட் காலி ஆகுது அந்த கிரவுண்ட்ல ஃபுட்பால் இல்லன்னு ஏதாச்சும் தோணுதா உனக்கு ஐயோ உனக்கு காதலிக்கிறதா நான் வேஸ்ட் என்ன உன்னை நான் அமெரிக்காவில் சந்தித்தேன் இதுவரைக்கும் நான் பிரிந்திருந்தேன். ஆமா எவ்வளவு நாட்களாக எங்க மேய்ஞ்சிருந்த நீ? யாரு நானா அமெரிக்கா விட்டு ஆப்பிரிக்கா போனேன், ஆப்பிரிக்கா விட்டு பாகிஸ்தான் போயிட்டு வந்து நிக்கிறேன். அப்படியா? என்ன பண்றது? என்ன செய்து உன்னால் எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும். என்னங்க என்னாலும் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா என்ன காரியம் எப்பேற்பட்ட காரியம் இப்ப சொல்லுங்க. டக்கு 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 டக்குன்னு செய்து முடிக்கிறேன். உன்னால முடியும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தெரியுமா? இருந்தாலும் ஏங்க நீங்க காரியத்தை சொல்லுங்க, அப்புறமா 2 பேரும் சந்தோஷமாவே இருக்கலாம். அப்படியா? ஆமா. தகுந்தலாம். ஐயா ஏனாடி உங்களுக்கு ஏறி விளக்காது 24 மணி நேரம் வாயில மிச்சரை போட்டு மேல மாதிரி மேலும் கிடக்குறீங்க. கம்முனுக்குறாங்களா பாரு ஜக்காதிங்க எங்கேயாச்சும் பணியில மூலையில உக்காந்துக்குவேன். ஐயா ஆனா இந்த கைவி என் ஜக்காதிக்கு தான் வாயே மூட மாட்டாளுங்க. இதுல சில கேள்வி இருப்பாங்க பாரு, வெத்தலை பார்க்க போட்டு மொண்ணு 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 பிச்சுக்கு பிச்சுக்கு துப்பாளுங்க பாரு, அவளுங்க தான் எங்க வாய் ஆடிக்கிறது. என் ஜக்காதிங்க கீழே இறங்கி வந்தா டப்பா டான்ஸ் ஆடிக்கணும் வக்காரிக்கிட்டு கம்முன்னு. எனக்கு சொல்லுங்க என்ன தெரியுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. அதாவது சிதம்பரம் நாட்டுக்கு நாம் செல்ல வேண்டுமா? இந்த நாட்டு ஆளக்கூடிய மகாராணி கட்டளை. மகாராணி கட்டளையா? அவர்கள் இன்னொரு பேத்திகளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமா, மணிமணம் சுட்ட வேண்டும், மணந்து கொள்வேன் என்று சொல்றார் இளவரசர்கள். அதற்காக சிதம்பரம் நாட்டுக்கு சென்று அழைத்து வந்து கரத்தால மணிமணம் சூட்டி நாட்டுக்கு மன்னன் ஆக்கி திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கிறான். அந்த கேள்விக்கு என்ன திமிரு இருக்கும், என்ன ஒரு ஆணவம் இருக்கும். வயசான காலத்துல மூளை முழுக்கல உக்காராம ஒரு பாய போட்டு ஓரமா பெட்ஷீட் போட்டு படுக்காம என்ன ஆட்டம் இருக்கிற என் சக்கா என்னோட ஒப்படைத்தான் செய்ய முடியாது. ஏங்க நீங்க யாரு? வீராதி வீர சூராதி சூர மன்னாதி மண்ணே ஒருத்தங்களுக்கெல்லாம் கூத்தாண்டு வரங்க நீங்க. பாருங்க உங்களுக்கு அந்த மன்னர் பத்தி கூத்த ராஜா என் சும்மா எவ்வளவு அழகா இருக்கும். என் துறைய எப்பா என் கண்ணுக்கு 32 லட்சம் தேவை. ஒரு லட்சணமா ஒரு லட்சணமா உனக்கு பார்க்கும். அப்படியா? என்னை மணந்து கொள்வதற்கு எத்தனை வெளிநாட்டு பெண்களும் கேட்டுக்கோ. அமெரிக்கா ஆப்பிரிக்கா அது மட்டுமா பாகிஸ்தானு சிங்கப்பூர் மலேசியா இருக்கிறாளுங்க. எத்தனை பெண்கள் வந்து நின்னாலும் உண்மையில் இருக்கும் ஆசை போக ஏங்க 1008 பெண்கள் வந்தாலும் என் சக்காத்தி மீனாய்க்கு ஈடாகுமா? உன் அழகு ஈடாகுமா? ஈடே ஆகாதுங்க. உன்னை பார்த்த உடனே என்னுடைய உள்ளம் என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லுது? சொல்லட்டுமா? சொல்லுங்க பாக்கலாம். சகுந்தலா என் அழகே நீ இருந்தா உலகமெல்லாம் ஆடுவது
செய்து முடிக்கிறீங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டே இருங்க. ஏங்க உங்க நோக்கம் சிதம்பரம் நோக்கி இருக்கணும். என் நோக்கம் கேள்வியை நோக்கி இருக்கணும். ஆவது பெண்ணால், அழுவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகல பெண்ணால் இருக்கட்டும். ஒரு பெண் இழுத்தா திருநாள் வீழை வீட்ட முடியும். பாம்புக்கு பல்ல வச்சோம், தேலுக்கு பொருட்களை வச்சோம். ஆனா இத சகுத்துலாக்கி உடம்பு ஃபுல்லாவே வச்சோம். நீங்க புள்ளி மட்டும் வச்சு விடுங்க, நான் கோலமே போடுறேன். நீங்க கோடு போட்டா அந்த மாதிரி ஹைவே பைபாஸ் ரோடே போடுறேன். நான் சிதம்பரம் சிறப்பி யூனிவர்சிட்டி எடுத்து காட்டுவேன். நாங்க குடும்பத்தையே கிடைக்கணும். நீங்க போங்க. சகுந்தலா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. சைலண்ட் சைலண்ட். இவங்க அனைவரும் ஷூட்டிங் நானும் பேசிக்கிறேன். ஏறி வேலையில காதிகளை அக்காதி ஒரு டீ எடுத்து வந்தது. அடியாய் எப்படியாவா அப்புறமா தான் கூத்தா தாயினாவா நான் வரும்போது தானா தூங்கிடுவாங்களா? அந்த அக்காவுக்கு தூங்கினாலும் பேச்சு டிஸ்து படுக்க தோத்திப்புறோம். நானு அப்படியே பட பொண்ணு. நானு ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நாட்டு மகாராணிக்கு பணியோட வேலை செய்ய ஆள் இல்லை. நீ பணிப்பெண்ணாக சென்று அங்க காரியத்தை முடிக்க வேண்டும். எனக்கு இவ்வளவுதானே பணிப்பெண்ணாக போகணும். அங்க இருக்கிற பணியெல்லாம் சரிச்சுட்டு வரணும். இவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். புறப்பட்டு போங்க. ஏங்க இப்பொழுது நீங்க சிதம்பரம் நோக்கி போங்க. என் நோக்கம் கேள்வி நோக்கி இப்பொழுது போறேன். அந்த நாட்டை கேட்கிறேனா நான் சகுந்தலாவே கிடையாது. இன்னும் சகுந்தலா யாரு போக போக தெரியும். ஒருத்தர் பாருங்க சகுந்தலா ஆரம்பம்.